Welcome back children. This is 7th standard English Unit 3. Today we are going to see Jane Eyre written by Charlotte Brontë. This is a drama. இது வந்து நம்மளுக்கு நாடக வடிவில் கொடுத்திருக்காங்க. This drama have 3 parts. In this video is about first part at Gateshead. அதாவது கேட்ஷெட்டுங்கிற ஒரு பிளேஸ்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பார்க்க போறோம். Characters in this part: Jane Eyre, Mrs. Reed, Jane Eyre Auntie, Eliza, Georgina and John. The 3 members are cousin to Jane Eyre. Bessie, servant maid. Let we move on to lesson children. At Gateshead, Jane Eyre is 10 years old. Both her parents are dead. She lives with her aunt, Mrs. Reed, and 3 cousins, Eliza, John and Georgina. Bessie is the servant maid. அதாவது ஜேன் ஏர் அப்படிங்கிற ஒரு பொண்ணு 10 வயது சிறுமி. இவளுக்கு அம்மா அப்பா கிடையாது. அவங்க அத்தை கூட தான் வாழ்ந்து வரா. அவங்க அத்தை நேம் வந்து மிஸ்ஸஸ் ரீட். இவளுக்கு 3 கசின்ஸ் இருக்காங்க, எலிசா, ஜான் அண்ட் ஜார்ஜினா. பெஸ்ஸி அப்படிங்கிறது அங்க வேலை செய்யக்கூடிய ஒரு மெய்டு. Bessie, Miss Jane, keep out of mischiefs today. Mrs. Reed is in a frightful mood at breakfast this morning. Jane, oh, she never takes notice of me anymore. I think she hides in the sitting room if she hears me coming down the stairs. Bessie, I am speaking of Miss Georgina and Eliza. No quarreling with those two or you will have the whole house in uproar. பெஸ்ஸி என்ன சொல்றாங்கன்னா, ஜேன், இன்னைக்கு நான் நீ குறும்பு செய்யாம இரு. ஏன்னா காலையில உங்க அத்தை மிஸ்ஸஸ் ரீட பார்த்தேன், அவங்க ரொம்ப டென்ஸ்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். உடனே ஜேன் சொல்றான், அவங்க என்ன கவனிக்கவே இல்லை. நான் கீழே இறங்குற சத்தத்தை கேட்டு அவங்க என்ன கவனிக்கவே இல்லை. அவங்க சிட்டிங் ரூம்ல இருக்கலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜேன் சொல்றான். பெஸ்ஸி சொல்றான், நான் ஜார்ஜினாவையும் எலிசாவை பத்தி பேசுறேன். நீ அவங்க 2 பேர்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. இந்த வீடு ஃபுல்லா நீ சண்டை போட்டினா ஒரே டென்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ஸி சொல்லிட்டா. ஜேன், ஓ, இட்ஸ் நாட் மீ ஹூ ஸ்டார்ட்ஸ் இட். ஐ வில் ஹைட் மை செல்ஃப் இன் த லைப்ரரி வித் அங்கிள் ரீட்ஸ் புக். ஜேன் சிட்ஸ் ஆன் த ஃப்ளோர் அண்ட் லுக்ஸ் த்ரூ எ பிக்சர் புக். ஜான், ஜார்ஜினா அண்ட் எலிசா கம். ஜான், Here she is. Jane, what do you want? John, How dare you to ask me? What you want? Come here when I call you. ஜேன் சொல்றா, இல்ல நான் அந்த சண்டே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். நான் லைப்ரரி போறேன், அங்க ரீட் மாமாவோட புத்தகத்தை படிக்க போறேன் அப்படின்ட்டு போறா. ஜேன் அங்க இருக்க ஃப்ளோர்ல உட்காந்துட்டு ஒரு பட புஸ்தகத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அங்க ஜான், ஜார்ஜினா மற்றும் எலிசா வராங்க. ஜான் கேக்குறான், அவ எங்க இருக்கா அப்படின்னு கேக்குறான். உடனே ஜேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. ஜான் சொல்றான், ஓ, அவ்வளோ துணிச்சலா உனக்கு, எனக்கு என்ன வேணும்னு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். எலிசா, வாட் ஆர் யூ ரீடிங் நவ்? ஜேன், பிவிக்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் பிரிட்டிஷ் பேர்ட்ஸ். ஜான், Show me. Eliza, it's one of father's books. You know, not one of these books belongs to you. John, Bring it to me here. Jane rises and casually goes to John. எலிசா கேக்குறா, நீ என்ன படிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. ஜேன் சொல்றான், நான் ஃபீவிக்ஸ் எழுதிய பிரிட்டிஷ் பறவைகளின் வரலாறு அப்படிங்கிற புக்கை நான் படிக்கிறேன்னு சொல்றான். ஜான் எனக்கு காட்டு அப்படின்னு கேக்குறான். எலிசா, இது எங்க அப்பாவோட புத்தகத்துல ஒண்ணு, இத பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அதை என்னிடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஜான் கேக்குறான். உடனே ஜேன் எழுந்து ஜானை நோக்கி போறா. ஜான், You have no business to take our books. You are dependent. You have no money. Your father left you none. You are to beg not to live here with a gentleman's children like us. Go. Stand by the door there, out of the way of the mirror and the windows. Jane moves a few steps away. John throws the book at her. John runs towards Jane and grabs her hair and shoulder.
He hits her with something. 1 or 2 drops of blood from her head trickle down her neck. Eliza screams. Bessie and Mrs. Reed come. ஜான் கோவமா சொல்றான், நீ இந்த புக்கை எடுக்கிறதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. நீ மத்தவங்கள சார்ந்துதான் இருக்க. உன்னோட பணமும் கிடையாது, அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. நீ பிச்சை தான் எடுக்கணும். ஆனா எங்களை மாதிரி இந்த குழந்தைங்களை ரசிக்க கூடாது. அதனால அங்கேயே போய் நின்னு மிரர் கிட்டையும் ஜன்னல் கிட்டையும் போய் நின்னு அப்படின்னு சொல்றான். உடனே ஜேன் என்ன பண்றா, சில ஸ்டெப்ஸ் பின்னாடி போய் நிக்கிறா. ஜான் வேகமா அந்த புக்கை தூக்கி அவன் மேல எறிறான். உடனே அவளோட அந்த தலைமுடி தோள்பட்டையிலையும் அவ இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் அவளை தாக்குதுன்னா நம்ம காப்பாத்திக்குவோம்ல, அதே மாதிரி. ஆனா அவ கழுத்துல பட்டு அதுல 2-3 சொட்டு பிளட் வந்துருச்சு. உடனே எலிசா கத்துறா. பெஸ்ஸியும் ரீட்டும் சேர்ந்து அந்த இடத்துக்கு வராங்க. பெஸ்ஸி, Dear, dear, what fury to fly at Master John like this. Mrs. Reed, frightful child, take her away in the red room and lock her in there. Bessie, But Mrs. Reed, Mrs. Reed, the red room, do as I say. Bessie, didn't I say? பெஸ்ஸி கேக்குறாங்க, டியர் டியர் உனக்கு என்னாச்சு ஜான், ஏன் இவ்ளோ கோவப்படுற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ரீட் சொல்றாங்க, இந்த பயங்கரமான குழந்தைய கொண்டு போய் நீ சிவப்பறையில வச்சு பூட்டிரு அப்படின்னு ரீட் சொல்றாங்க. பெஸ்ஸி மிஸ்ஸஸ் ரீட் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அவங்க ரீட் என்ன சொல்றாங்க, சிவப்பறையில போய் நீ வச்சிரு, நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்றாங்க. பெஸ்ஸி எதுவுமே சொல்லவே இல்லை. சிவப்பு அறைங்கிறது ஒண்ணும் கிடையாது, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்ல போய் ஜேனை அடைச்சு வச்சுட்டாங்க. ஜேன், he threw the book at me. Bessie, Come quickly. What shocking behavior for a young girl. Bessie brings Jane to the red room and leaves her there. Jane collapses to the floor and cries. She hears some noise and screams. Jane, Bessie, let me out. Please let me out. Help me, Bessie. Mrs. Reed and Bessie appear out in the hall. Mrs. Reed, what is the horrible child up to now? Bessie, Miss Jane, are you all right? Jane, let me out. Please, Bessie. Jane சொல்றா, அந்த புத்தகத்தை நான் எரியல, ஜான் தான் என் மேல எரிஞ்சா அப்படின்னு சொல்றான். ஆனா பெஸ்ஸி, சீக்கிரமா இங்க வா, உனக்கு இவ்ளோ ஒரு பேட் பிஹேவியரா அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போய் சிவப்பறையில வச்சுட்டாங்க. உடனே அந்த ஜேன் என்ன பண்ணா, மயக்கம் போட்டு அந்த தரையில விழுந்துட்டு கத்துறா, கூச்சலிடுறா, என்னை தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க அப்படின்னு கதறா. ஆனா ரீட் இந்த பயங்கரமான குழந்தைக்கு இப்ப என்ன வேணுமா அப்படின்னு கோவமா கேக்குறாங்க. பெஸ்ஸி, ஜேன் நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜேன் சொல்றா, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி பாக்குறா. பெஸ்ஸி, Are you hurt? What is the matter? Jane, I heard something. Please unlock the door. Mrs. Reed, stop the screaming. I will not be taken in by your tricks, Jane. I shall let you out in the morning. Jane is left in the room. When she wakes up, Bessie is sitting next to her. Jane is confused. Jane, where? Bessie? பெஸ்ஸி கேக்குறா, ஏன் நீ ஹர்ட் ஆயிட்டியா, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறா. ஜேன் சொல்றா, நான் இங்க ஒரு சத்தத்தை கேட்டேன், தயவு செஞ்சு என்னோட கேட்டை ஓபன் பண்ணிருங்க அப்படின்னு கெஞ்சுறா. ஆனா ரீட் சொல்றா, நீ கூச்சல் விடுது, ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு, உன்னோட தந்திரத்தினால நான் ஏமாற மாட்டேன், உன்னை காலையில தான் வெளியில விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜேன் அந்த ரூம்ல இருக்கா. அவ கண் விழிச்சு பார்க்கும்போது அவ பக்கத்துல பெஸ்ஸி உட்கார்ந்து இருக்கா. ஜேனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஜேன் எந்திரிச்சோன்னு கேக்குறா, எங்க இருக்கேன் நான் பெஸ்ஸி அப்படின்னு கேக்குறா. பெஸ்ஸி, இட்ஸ் பெஸ்ஸி ஜேன், யூ ஹாவ் பீன் asleep ever so long. It's nearly dinner time. Jane, I ill. I feel so ill. Bessie, Doctor has been and gone. He says it's fever. Jane, am I going to die? Bessie, No, child, you will be all right within a week. You fell sick in the red room with crying, I suppose.
பெசி சொல்றா, ஜேன் நான் தான் பெசி, நீ ரொம்ப நேரமா தூங்கிட்டே இருக்க, இப்ப நைட் ஆயிருச்சு, இப்ப சாப்பிட்றதுக்கு நேரம் வந்துருச்சு அப்படின்னு கேக்குறா. ஜேன், ஏன் எனக்கு என்ன ஏதாவது டிசீசஸா, எனக்கு ஒரு நோய் மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றா. பெசி சொல்றா, இல்ல டாக்டர் வந்து செக் பண்ணாங்க, உனக்கு காய்ச்சல் அப்படின்னு சொன்னாங்க. ஜேன் கேக்குறா, ஏன் நான் சாக போறேனா அப்படின்னு கேக்குறா. பெசி, இல்ல இல்ல நீ சாகலாம் வேண்ட, நீ நல்லாதான் இருக்க, ஆனா நீ இது அழுதுகிட்டே அந்த சிவப்பறையில இருந்தீல, அதனாலதான் உனக்கு இல்னஸா ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. ஜேன், இட் வாஸ் நாட் கிரையிங் பெசி, ஐ ஹியர்ட் சம் நாய்ஸ், ஐ சா சம்திங். பெசி, Don't upset yourself again. Now you need to rest. ஜேன், இட் வாஸ் அங்கிள் ரீட். பெசி, No more talking. Close your eyes. I'll be stay with you. Jane, I shall never forget it. Jane falls asleep. Bessie. Poor child, I do believe it. After this incident, Mrs. Reed writes a letter to Mr. Brocklehurst, who is running a school Lowood. He visits Gateshead. Jane is sent to Lowood with him. ஜேன் சொல்றா, நான் இது அழுததுனால வந்தது கிடையாது, நான் அங்க ஒரு சத்தத்தை கேட்டேன் அந்த ரெட் ரூம்ல, நான் எதையோ உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. பெசி, வேணா நீ திரும்பியும் மனசு உடைஞ்சிடாத, உனக்கு ஓய்வு தேவை, நீ இப்ப தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜேன் சொல்றா, அது ரீட் மாமா தான். பெசி சொல்றாங்க, நீ மேலும் பேசாத, உன் கண்ணை மூடி நல்லா தூங்கு, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெசி தூங்க வைக்கிறாங்க. ஜேன் வந்து, நான் ஒருபோதும் இதை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அசந்து தூங்கிடுறா. பெசி சொல்றாங்க, பாவம் இந்த குழந்தை, இதை சொல்றத நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மிஸ்ஸஸ் ரீட் என்ன பண்றாங்கன்னா, ஜேனை நம்ம ஆர்பனேஜ்ல சேர்த்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோவுட்ல புரோக்கிள்ஹர்ஸ்ட் அப்படின்றவரை நடத்துற ஒரு இன்ஸ்டிடியூட்ல போய் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதிடுறாங்க. ஜேனா அங்க சேர்த்து விட்டுட்டாங்க. அடுத்த நிகழ்வு லோவுட்ல தான் நடக்குது. Okay children, in next part we will see next video. Until then, thank you for watching this video.